வணக்கம். நாங்கள் KK பேட்டரிஸ். எங்களிடம் XI, Ameron, Microtech, Livguard போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962428827. தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு வணிகத்திற்கு தமிழர்கள் உகந்தவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது எல்லாருமே முன்னாடி வச்சதுதான். உங்களுக்குள்ள ஒத்துவராதுங்க. ஒரு தமிழன் வளர்ந்தா மற்றொரு தமிழனுக்கு பொருளாதுங்க. இவர்கள் எல்லாம் கூடை நண்டுகள்ங்க. ஒரு நண்டு கூடைகள் இருக்கும்போது ஒரு நண்டு வெளியே தப்பிச்சு போனா ஒரு நண்டு பிடிச்சி நிறுத்துருவாங்க. இந்த மாதிரி பல பழமொழிகளை சொல்லி இந்த வணிகர்களுக்கு ஒருபோதும் தமிழர்கள் உகந்தவர்கள் அல்ல, இவர்களுக்கு பொறாமை குணம் அதிகம் இருக்கு அப்படின்னா நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, உலக வரலாறுல எந்த ஒரு இனமும் தன் கையில பொருளாதாரம் இல்லைன்னா அந்த இனம் அரசியலையோ வேற எந்த இடத்துக்கோ அதிகாரத்துக்கோ நகர்ந்ததாக வரலாறே இல்லை, சரித்திரமே இல்லை. அப்ப என்னதான் இதுக்கு பிரச்சனை, தமிழர்களுக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்படிங்கிற ஒரு வரலாறை நம்ம உணரல. நமக்கு பொறாமை கிடையாது, நமக்கு நம்ம நபரை ஒருத்தர் வளர்ந்து போறாருங்கிறதுல இல்லை. ஆனா மாறாக இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் எல்லாம் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்தில், சொந்த நிலத்தில் நாம் அடிமையாக்கப்பட்டிருந்தோம். நமது உரிமைகள், நமது தொழில்கள் எல்லாமே வெட்டி விடப்பட்டது அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. சங்க காலம் பார்க்கிறோம். சங்க காலத்துல 2000 ஆண்டுகள், சங்க காலம் என்றால் 2000 ஆண்டுகள். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களுடைய அந்த வணிக விஷயம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா, எண்ணடுக்கு மாடங்கள் இருந்தது. 8 மாடி கட்டடங்கள். இந்த 8 மாடி கட்டடத்தை எங்கேயாவது நீங்க தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? 8 மாடி கட்டடம் தமிழ்நாட்டில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? யாராவது வரலாறு இருக்கா? கிடையாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி 8 அடுக்கு மாடி கொண்ட கட்டடங்கள் பூம்புகார்ல இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு வரலாறு தெளிவாக காட்டுகிறது. 8 மாடி கட்டடம் தமிழர்கள் கட்டியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அதற்கான கட்டிட தொழிலாளர்களும், அதற்கான அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜியும், அதுக்கான அறிவியலும், அதுக்கான பண்பாட்டு கூறுகளும், அதுக்கான பொருளாதாரமும் இந்த சமூகத்தில் இருந்தது என்றால் நம்மாலே நம்ப முடியல. வியப்பாகத்தான் இருக்கிறேன். இன்னைக்கு நேரத்துலாம் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இது எப்ப பார்த்தாலும் தமிழர்கள் போது பல பெருமையே பேசுகிறார்கள் என்றால், ஆமாங்க, நமக்கு பெருமை என்பது பழங்காலத்தில் தான் இருக்கிறது. நிகழ்காலத்தில் நமக்கு பெருமை இல்லை. ஏன் பெருமை இல்லை? நாம் அடிமையாகப்பட்டு விட்டோம். 500 ஆண்டுகள்ல நாம் அடிமையாக கிடந்தோம். இந்த அடிமை உளவியல் என்பது வணிகத்துக்கு இருக்கக்கூடாத ஒரு உளவியல். அடிமை உளவியல் வணிகத்திற்கு இருக்கக்கூடாத உளவியல். ஏன் நான் சொல்றேன்னா, அது எங்க குடும்பத்திலே இருக்கு. நான் வணிகத்தை பற்றி பேச வருகிறேன். இவர் அரசியல் பேசிட்டு இருக்காரு, யூடியூப்ல பேசுறாரு. இவருக்கும் வணிகத்திற்கும் என்ன தொடர்புன்னு கேட்பீங்க. நானும் ஒரு வணிகன் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தில் கல்லூரி படிப்பு முடித்ததோட எங்க வீட்டில் அவர் பேசினா, இந்த வணிகம் என்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம குடும்பங்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுடும். ஏன்னா அதுல பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுடும். இவங்களுக்கு போதுமான பக்குவம் இருக்கான்னு தெரியல. நம்மளுடைய குடும்பங்கள்ல அந்த வணிக தொடர்பு இல்லாம இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அது ஒத்து வராது அப்படின்ட்டு இருந்தாங்க. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த டிஎல்எஃப்னு சொல்லுவாங்க. இந்த டிஎல்எஃப்ல ஒரு அரங்கு, ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வைப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைச்சது. அது வாடகைக்கு கொடுக்கறதுக்கு, அது உங்களுக்கே தெரியும், டிஎல்எஃப் மாதிரியான ஒரு நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வாடகைக்கு அந்த இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு நண்பர் மூலமே எங்களுக்கு கிடைக்க வருது. அங்கே ஒரு பிஸ்னஸ் மாடல் வச்சோம். நான் சொல்றது 2016. அது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ், இந்த டீ கடை இது மாதிரியே தான். ஆனால் இந்த ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சேர்ப்போம், ஆரோக்கியமான உணவுகளை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. அதுக்கான எல்லா பிஸ்னஸ் மாடல் எல்லாமே பிளான் பண்ணி, இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒருத்தர் வந்துட்டாரு. எல்லாமே வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கு நான் போய் எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மாட்டெலாம் பேசுகிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், MBA படிச்சிருக்கான், டீ கடை வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? சத்தியமாக என் தந்தையிடமும் தாயிடம் இருந்து இந்த கருத்து தான் வந்துச்சு. நாங்கள் வெளியில போய் எப்படி சொல்றது? நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என் பையன் என்ன பிசினஸ் பண்றான்னு கேட்பாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு டீ கடை வச்சிருக்காருன்னு எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பின் இது கொண்டுட்டாங்க. வேணாம், அந்த தொழில் வேணாம், வேற ஏதாவது தொழில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்பு. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்கள ஊற்றுச்சு. என்ன ஊற்று செய்யுமா? அதுதான் அந்த அடிமை உளவியல். என்ன அடிமை உளவியல்னா, அடிமைகளுக்கு எப்பொழுதுமே தங்களை அடிமைகள் என்று சொல்லிக்கொண்டு வெளியில வர்றதுக்கு தோணாது. நம்ம அடிமை இப்ப இதுல எப்படி வெளியே வருது? பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும். பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுக்கிறது? ரொம்ப எளிய முறையில கண்ணு முன்னாடி வாய்ப்புகள் கிடைச்சாலும் எங்க நமக்கு ஒரு அவப்பேர் வந்துருமோங்கிறதுனால
இந்த தொழிலை நம்ம செய்யலாமா, அந்த தொழிலை செய்யலாமா, இதனால நம்ம சமூகம் எப்படி பார்ப்போம், நம்ம இந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே இறங்கி போய் ஒரு தொழில் செய்யறதுனால நமக்கு என்ன ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஒரு தயக்கத்திலேயே தொழில் முனைவர்களாக தமிழ் இளைஞர்கள் வருவதில்லை. இன்னைக்குமே தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% குறைவான தமிழ் இளைஞர்கள் தான் வணிகத்தை நோக்கி நகர்றாங்க. எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் வேலைக்கு போவாங்க, இல்லை வந்து ஐடி கம்பெனி வேலைக்கு போவாங்க, எல்லாருமே வேலைக்கு தான் போவாங்க. ஆனால் ஏன்னா வேலைக்கு போகிறது தான் பெருமை. என் மகன் வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அப்படிங்கிறது பெருமை. இந்த நிறுவனத்தில் என் மகன் அடிமையாக இருக்கிறான், அதற்கு ஒரு கூலி வாங்கிறான் என்பது பெருமை. ஆனால் இந்த நிறுவனத்தை என் மகன் நடத்துகிறான் என்று சொல்வதற்கு தயக்கம். அது சின்ன நிறுவனமாக இருக்கட்டுங்க, ஒரு இட்லி கடையாக இருக்கட்டுங்க, ஒரு தோசை கடையாக இருக்கட்டும், எந்த கடையாக இருக்கட்டும், ஒரு முடிவு திருத்துற கடையாக இருக்கட்டும், எந்த கடையாக இருந்தாலும் அந்த கடை எனக்கான கடை, அது எனக்கு, நான் தான் இங்கே முதலாளிங்கிற அந்த எண்ணம் தமிழர்களுக்கு இல்லை. நம்ம இருக்கிறத நம்ம தான் முதலாளியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தமிழர்களுக்கு வந்துவிட்டது என்றால் இந்த இனத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. முதலாளியாகவும் இருக்கணும், முதலமைச்சராகவும் இருக்கணும், முதல் மந்திரியாகவும் இருக்கணும். இந்த தயக்கம் ஒன்று இருக்குங்க. நம்ம மக்கள் ஒத்துருமா? இந்த தயக்கம் எல்லாருக்கும் இருக்குது. காமராஜருக்கு இருந்துச்சு இந்த தயக்கம், காமராஜருக்கு இருந்துச்சு. நம்ப முடியுதா? அவர் சொல்றாரு, நான் சொன்னா ஓட்டு போடுவான், நான் நின்னா ஓட்டு போட மாட்டான்னு சொன்னார். காமராஜர் சொன்னார். அவரை பற்றி அவருக்கே ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கம் என்பது அடிமை உளவியலில் ஊறி போன ஒரு சமூகத்திற்கு ஒரு பெரும் வியாதி. ஒரு வியாதி, ஒரு நோய். அந்த நோயிலிருந்து தமிழர்களை மீட்க ஒரு வழியாகத்தான் இந்த அரங்கு இருக்கிறது, இந்த கூட்டம் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இத்தனை தமிழர்கள் ஒருங்கிணைந்து எங்களால ஒவ்வொருத்தரை ஒருத்தர் தோல் தூக்கி விட முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும். என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களை மாற்ற முடியும், அவர்களுடைய வாடிக்கையாளர்களை எங்களுடைய வாடிக்கையாளர்களை மாற்றிக்க முடியும்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைப்போட, ஒரு செயின் ரியாக்ஷன் போல, ஒரு எப்படி ஒரு அணுகுண்டு வெடிக்கும் பொழுது, ஒரு அணுகுலை உருவாகும் பொழுது தொடர்ச்சியாக செயல்படுமோ அது போல தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதோட ஆற்றல் என்பது இன்றைய காலம் உங்களுக்கு இதுவே பெரிய வெற்றி தான். இது இப்போ உங்களுக்கு தெரியாது. இன்னும் வருங்காலங்களில் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு 30, 40, 50 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த விதை என்பது ஒரு பெரிய ஆலமரமாக மாறி நிற்கும். இது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து தமிழ் உணர்வு, இன உணர்வு அப்படின்னா யோசிக்கலாம். அப்படி ஆனால் யோசிக்க கூடாது. இதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்போ உங்களுக்கு இனங்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது உலக வரலாறுலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கண்ணு முன்னாடி ஒரு உலக வரலாறு நடந்துட்டு இருக்கும். அந்த பாலஸ்தீன்ல நடக்கிற பிரச்சனைகள் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. குண்டுகளை போட்டுட்டு இருக்காங்க, மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, குழந்தைகள் கதறி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு இனம் குண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா. அதுதான் யூத இனம். அந்த யூத இனம் என்ன தவறுகள் செய்தாலும், எந்த ஆதிக்கம் செய்தாலும் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. உலகத்துல யாருமே இது தப்புங்க, நீங்க இப்படி செய்யக்கூடாதுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அந்த யூதர்களுக்கு ஆதரவாக தான் இந்த உலகம் எப்பொழுதும் செயல்படும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூதர்கள் முதலில் சாதித்தது தெரியுமா? வணிகம். அவர்கள் வணிகத்தில் சாதித்தார்கள். ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய அத்தனை நாடுகளுடைய பொருளாதாரமும் வணிகர்களுக்கு பின்னாடி இருக்கு. அந்த வணிகர்கள்ல பெரும்பான்மையான பெரும் வணிகர்கள் பல பேர் யூதர்களாகவே இருக்கிறார்கள். யூதர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனோடு இருப்பாங்க. ஒரு யூத நிறுவனம் மற்றொரு யூத நிறுவனத்தோட பெரிய அளவு சண்டை போடாது, ஒரு ஒற்றுமையோடு செயல்படும். அரசியல் என்று வரும் பொழுது அனைவரும் ஒன்று கூடுவார்கள். அவர்களுக்கு தேவை என்று வரும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்வார்கள். அவங்க இனம், அவங்களுக்கு நாடு இல்லை, நாடு இல்லாம போயிட்டாங்க. அவங்க நாடு இழந்தது, அவங்க சொல்ற கதை புராண கதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் நாட்டை விட்டு நகர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் மீண்டும் ஒரு நாட்டை அடைந்த இழந்து வெளியில போயிட்டாங்க, திரும்ப வந்து நாட்டை அடைகிறாங்க. இல்ல இன்னொன்று கவனிக்கத்தக்க செய்தி என்னன்னா, அவர்களுடைய தாய்மொழியும் அவர்கள் இழந்து விட்டார்கள். போச்சு. ஹீப்ரு என்ற ஒரு மொழி அழிந்து விட்டது, எபிரேயம் அழிந்து விட்டது. அழிந்து போன ஒரு மொழியை இன்னைக்கு இஸ்ரேல பேச்சு மொழியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு சில பேர் சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், ஒரு சில பேர் 2 பேர் அந்த சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், உலகத்தில் யாரும் அப்படி கிடையாது, அப்படி இருப்பதாக கருதி கொண்டிருப்பவர்கள் 2 பேர் உட்கார்ந்து சமஸ்கிருதத்துல பேசிட்டு இருக்காங்க. சுக்லாம் பரணம் பேசணும், சசிபரணம் சமபுஜம் அப்படின்ட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவன் பார்க்கும்போது என்னப்பா, ஒரு செத்து போன மொழி, அவங்களுடைய தாய்மொழி இறந்தே போனாலும் அதை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது தாய்மொழி உயிர்ப்புடன் இருந்தாலும் அதை நாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டும் கொலை செய்து கொண்டும் இருக்கிறோம். இதுதான் உண்மை. அப்ப தமிழ் மொழியை வளர்க்கணும்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, தமிழ் பற்று கொள்ளுங்கள், தமிழ் இன பெருமிதம் கொள்ளுங்கள், தமிழ் இன உணர்வு கொள்ளுங்கள். தமிழ் யாராலும் அழிக்க முடியாது. நீங்க
நகரம் எனக்கு உச்சரிப்பு சரியா வராது, எனக்கு சின்ன இரு போடுமா பெரிய இரு போடுமான்னு எனக்கு தெரியல, அதனால தமிழ் அழைச்சு. அப்படிலாம் இல்லை. நீங்க தமிழரா தெரியாம போச்சுன்னா நீங்க தமிழ் அழைச்சு போயிடும். உங்களுக்கு தெரியணும் நம்ம தமிழர் அப்படின்னு தெரியணும். இந்த இனம் இருக்கும் வரை இந்த மொழி வாழும். இந்த இனம் தனது அடையாளத்தை இழந்தால்தான் இந்த மொழியும் சேர்ந்து அழியும். மொழி தான் முதல் அழியாது. இனம் அழிஞ்சு இனம் என்னைக்கு தன் இன உணர்வின் மீதும் தன் மொழி உணர்வின் மீதும் ஒரு பற்றற்ற நிலைக்கு நகர்கிறதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய அடையாளம் அனைத்தும் காணாமல் போகும், நாம் சிதைஞ்சு போவோம். இன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கண்டிப்பா தமிழர்களுக்கு வந்து நம்ம இந்தியர்கள் இல்ல நம்ம மனிதர்கள் இல்ல நம்ம புனிதர்கள்ங்கிற மாதிரியான பல குழப்பங்கள் இருக்கு. இந்த தமிழர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஏதோ ஒரு பிரிவினைவாதம் பேசுறாங்க நிறைய பேர். தமிழர்கள் மட்டும்தான் இதெல்லாம் பேசுவாங்க. ஆந்திரால தெலுங்கு தேசிய பார்ட்டி இருக்கு, தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பார்ட்டின்னா அது பிரிவினைவாதம். இந்திய தேசியம் என்பது எனது உரிமை சார்ந்தது, என் உணர்வு சார்ந்தது. ஆனால் தமிழ் தேசியம் என்றால் அது பிரிவினைங்க. எப்படி பிரிவினை? இந்தியாவுடைய தேசிய மொழி என்னன்னு சொல்லி வடக்குல போய் யார்கிட்டனாலும் கேளுங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், வடக்குல இருக்க ஒரு கலெக்டர் கிட்ட கேளுங்க, ஒரு அமைச்சர் கிட்ட கேளுங்க, வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட கேளுங்க, அவங்களாம் கொஞ்சம் கூட அறிவை பயன்படுத்த மாட்டாங்க. ஹிந்தி என்ன அவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க படித்திருக்க மாட்டாங்க நம்புகிறீங்களா? அவங்களுடைய விருப்பம் ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்பது. இந்தியாவுடைய தேசிய மொழி எது? ஹிந்திங்க அப்படிவாங்க. கண்டிப்பாக அவர்கள் படித்த பாட புத்தகத்தில் அது கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு தேசிய மொழி என்பது ஒன்று இல்லை என்பதுதான் பாட புத்தகத்தில் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு கலெக்டருக்கு தெரியாதா? கலெக்டருக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய ஆசை எதுவோ அவருடைய விருப்பம் எதுவோ அதை அவர் உங்களிடம் பதிலாக சொல்கிறார். ஆனா தமிழர்கிட்ட போயிட்டு நீங்க தமிழ் மொழியோட சிறப்பு பத்தி எல்லாம் கேட்டீங்க. இவங்கெல்லாம் தங்களை தமிழர் என்று சொல்லிக் கொள்வது ஒரு அச்ச உணர்வு இருக்கு. அச்ச உணர்வு தான், இதை யாரும் மறுக்க முடியாது. நீங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள். பொது மக்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது நான் ஒரு தமிழன் என்ற பெருமிதத்தோடு தமிழர்களால் இன்றளவும் பேச முடியவில்லை. அவங்களோட அந்த அடிமை வரலாறு அவங்களுக்கு மனசுல தெரியுது. அப்ப அது தடுத்துருது. வணக்கம், நாங்கள் KK பேட்டரிஸ். எங்களிடம் XI, Amazon, Microtech, Livguard போன்ற அனைத்து முன்னணி நிறுவனங்களில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் தரமானதாகவும் குறைந்த விலையிலும் உத்தரவாதத்துடனும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9962428827.